உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். மெக்கானிக் ஷெட் என்ற பெயரில் 2 கோடி மதிப்பிலான 41 திருட்டு கார் உதிரி பாகங்களை விற்று வந்தவரை போலீசார் கைது செய்தனர். இதன் பின்னணி குறித்து பார்க்கலாம் விரிவாக. வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த தேவகுமார் என்பவர் காட்பாடி அடுத்த வெங்கடேசபுரம் பகுதியில் கார் மெக்கானிக் ஷெட் நடத்தி வந்துள்ளார். ஆனால் அங்கு கார்கள் பழுது பார்ப்பது மட்டுமல்லாமல் பல திருட்டுகளும் அரங்கேறுவதாக புகார்கள் குவிந்துள்ளன. தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து காரை திருடி வருபவர்களிடமிருந்து திருட்டு காரை வாங்கி இரவோடு இரவாக அதில் உள்ள உதிரி பாகங்களை பிரித்து விற்பனை செய்து வந்துள்ளார். அத்துடன் நல்ல கண்டிஷனில் உள்ள கார்களின் நம்பர் பிளேட்டை மாற்றியும் விற்பனை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் தகவலின்படி தேவகுமாரின் கார் ஷெட்டில் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று சோதனை செய்தனர். அங்கு போலீசாரையை விழிப்புதுங்க செய்தது கண்ட காட்சி. மெக்கானிக் ஷெட் முழுவதும் காரின் உதிரி பாகங்கள் குவிந்து கிடக்க ஏராளமான கார்களும் நிறுத்தப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட திருட்டு கார் விற்பனை செய்யும் மாஃபியா போலவே செயல்பட்டு வந்துள்ளார் என்பதை உறுதி செய்தது உதிரி பாகங்களால் நிறைந்திருந்த மெக்கானிக் ஷெட். அங்கு மேற்கொண்ட சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாத 41 திருட்டு கார்களும் உதிரி பாகமாக 27 கார்களை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். மெக்கானிக் ஷெட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 41 கார்களின் மதிப்பு சுமார் 2 கோடி என வாய்ப்பிழக்க வைத்தது போலீசார் அளித்த தகவல். பின்னர் தேவகுமாரை கைது செய்த போலீசார் காட்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கார் திருட்டில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் பிரபாகரன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.